ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜேலாம் பேசிக் கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. இந்த சேனலில் அரசியல் பற்றி நிறையா நம்ம பேசினதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா இந்த இந்த டைமில் எல்லாருக்குமே நம்ம ஓட் பண்ணதில் இருந்து ரிசல்ட் வந்ததுலேருந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதுலேருந்து ஒரே குழப்பம். நம்ம கரெக்டாக தான் ஓட்டு போட்டோமாங்கிற ஒரு குழப்பம். நம்ம வந்து என்ன நம்ம உலகத்தில் நடந்துகிட்ருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்து ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து எனக்குமே குழப்பமா இருக்குது. அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறதுக்கே எனக்கு தெரியல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன வியூவர்ஸ் ஆன நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, கரெக்டாக தான் பாத்தில் தான் டிவிக்கு ஆட்சி போயிட்டுருக்கு. இல்லை சில பேருக்கு ஒப்பீனியன் இருக்கும். இல்லை ப்ரோ, திமுக ஆட்சி தான் இதை விட அது பெட்டராக இருந்துச்சு. மேபி இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரல அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியெல்லாம் நிறையா குற்றங்கள் நடக்குது. ஆஸ் எ வியூவராக நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன், அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன், நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல், நான் வந்து ஒரு குடிமகனா நான் ஓட்டு போட்டு நான் ஒரு ஆட்சியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு இதில் நம்ம வந்து சுதந்திரமாக வெளியே போகிறதோ, நம்ம அம்மா, அக்கா, தங்கச்சி யாரோ ஒருத்தவங்க வெளியே போகிறப்போ அவங்க நிம்மதியாக போயிட்டு வரோம், வீட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறதையும் தாண்டி பயம் நமக்குள்ளே நம்ம ஒன்று வந்துருச்சோ. அது அந்த ஆட்சியிலையுமே இருந்து இது வந்து கம்மியாகும்னு நினச்சி நம்ம இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். இதில் ஆகலை அப்படிங்கிறப்போ இது நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஸோ இது ஒரு சந்தேகத்தையும் தாண்டி ஒரு பயம். நமக்கு என்ன சொல்கிறது, கொலை கொலை வந்து அதிகமானது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நிர்வாகிகள் யாரோ இது பண்ணுறது. இது வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஆட்சியில் இருக்குது, இவங்க ஆட்சியில் இல்லை, இவங்க ஆட்சியில் இருக்கா. இது வந்து எல்லார் ஆட்சியுமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல விரும்பல. ஆனால் ஏன் இது வந்து பேசும் பொருளாக இப்போ இது நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது இன்னும் 1 மந்த் கூட ஆகலை. பட் ஸ்டில் இதோட பதில் என்ன, கன்க்ளூஷன் என்ன? கட்சி ரீதியாக வந்து அவங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் தாண்டி அவங்க அறிவித்த அறிக்கையிலேருந்து சிலது முழுசாக இன்னும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இதே வந்து என்ன சொல்கிறது, நம்மளே இன்னொரு கட்சியை வந்து பேச வைக்கிற மாதிரி நம்ம இதிலேருந்தே ஒரு நிர்வாகிகள் அது குறை கண்டுபிடிக்கிறதோ, இல்லை அடுத்த கட்சியினுடன் சண்டை போடுகிறதோ, இந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாமல், மக்களுக்கே நம்பிக்கை இல்லாமல், ஓட்டு போட்ட மக்களே கேள்வி கேட்குற மாதிரியான சூழ்நிலை இப்போ உண்டாகிருக்கு. இதை வந்து திமுக இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்சி மீட்டிங் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அலோகேட் பண்ணி அதை நடத்துகிறப்போ ஒரு சில மீட்டிங்லலாம் கன்க்ளூஷனாக ஒன்று சொல்கிறாங்க. அவங்க கன்க்ளூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. என்னன்னா, இப்போ இருக்க அந்த ஜென்சி கிட்ஸோட ஜெயிச்சது காரணம், டிவிகே கிட்ட ஜெயிச்சது காரணம் ஜென்சி கிட்ஸா? அந்த ஜென்சி கிட்ட வச்சே இப்போ திமுக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியுது அப்படின்னா, இங்கே கட்சிக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கிறது என்ன? ஜென்சி கிட் மட்டும்தானா? ஏன்னா அதையும் தாண்டி இங்கே ஜென்சி கிட்னு சொல்லப்பட்ட ஒரு மாற்றம் வந்து ஜென்சி கிட்டால் மட்டும்தான் வந்ததான். இல்லை, நம்மளோட குடும்பத்தில் இருந்து அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தானுங்கிற மாதிரி அவங்களுமே போட்டாங்க தானே. பட் ஸ்டில் இதோட ஒப்பீனியன் என்னவா மாறி இருக்குன்னா, இவங்கள வச்சு நான் ஏன் என்ன தப்பு செஞ்சேன்னு குறைபாடு, நான் ஏன் தோத்தேங்கிறத இன்னும் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. நான் வந்து பக்கா டிவிகே, நான் பக்கா டிஎம்கேன்னு கிடையாது. நான் ஏன் இதை யோசிக்கிறேன்னா, ஒரு நியூட்ரலாக இருந்து தான் நான் இதை வந்து விமர்சிக்க விரும்புகிறேன். நான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூட நான் விரும்பல. ஒரு விமர்சிக்க தான் நான் விரும்புகிறேனே தவிர, நான் வந்து இவ சப்போர்ட் கிடையாது. நீங்களும் இதை வந்து ஆஸ் அ வியூவராக நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் கமெண்ட்டில் உங்களை பேசுவேன். அதை தாண்டி என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் இவ்வளோ பொலிட்டிக்கல் நியூஸை நான் பார்த்தது கிடையாது. யாருமே நிறைய பேர் பார்த்தது கிடையாது. அப்படி இருந்த தமிழ்நாடு இப்போ சட்டமன்றத்தை லைவ்ல பார்க்குறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐபிஎல்லையும் தாண்டி அது எவ்வளோ பெரிய நம்ம வந்து மூளையில் பதிஞ்சதுன்னா, என்ன வேலை இருந்தாலும் நம்ம ஐபிஎல் பார்ப்போம். இப்போ ஐபிஎல்லையுமே தாண்டி நம்ம அந்த பொலிட்டிக்கல் வியூ பார்த்து ஐபிஎல்லையே ட்ராப் டவுன் ஆக்க வச்ச ஒரு ஸ்டேட்னா அது நம்ம தமிழ்நாடு. ஆனால் இப்போ அதுவே இவ்வளோ பார்த்து நம்ம வந்து இன்னுமே ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல. ஓகே, நல்ல ஆட்சி தான் அமைச்சிருக்கோம், நம்ம நம்பிக்கையான ஒரு ஆளுக்கு வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல முடியலையே. அது ஏன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்ட நம்ம ப்ராப்பரான க்ளோஷர் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து நம்ம அதாவது நான் சொல்ல மனசாட்சிக்கு அந்த க்ளோஷர் கொடுக்கணும். ஓகே, நம்ம கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகே, நம்ம மக்கள், நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் நம்ம மக்கள் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அது கன்க்ளூஷன் என்ன வருது. இன்னும் தேர்தல் அறிக்கையே இன்னும் வந்து ஒழுங்காக கொடுக்கல, அதையே இன்னும் முழுசாக அவங்க கொடுக்க முடியல, கஜானா காலியாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில. இதை சொல்கிறது என்னன்னா,
ஒரு திமுக கட்சியாக இருந்தாலும் திமுக கட்சியும் வந்து கடந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கான 2 வருஷம் அவங்களோட இந்த அறிக்கை, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்லோவா தான் நடந்துச்சு. நான் அது இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் அவங்களோட கன்க்ளூஷன் என்னன்னா, நெறைய ஒரு இத கொண்டு வந்து அத அப்பப்போ இன்க்ளூட் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட ரீதியா அத வந்து செயல்படுத்துனாங்க. பட் கடுமையான காவல் தண்டனைகள் இருந்துச்சான்னா இல்ல. அவங்களோடதுலயுமே இல்ல. இப்ப இவங்க வந்து இத குறை சொல்றதுக்கு அவங்க தகுதி அந்த ஆட்சியில இருந்துச்சான்னா அதுவுமே இல்ல. இத வந்து ஒரு மக்களா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஒரு சில கம்பேரிசன்ஸ் இருக்கு. சில பேர் 2 பேருமே அதில தவறு செய்றாங்க தான், இல்லன்னு சொல்லல. இத எப்படி சரி பண்ணலாம்? ஏன்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் வேண்டுதல், மக்களோட வேண்டுதல். பட் அது நடக்குமா? நடக்காதாங்கிறது தெரியல. இன்னுமே க வழக்கு வந்து ஒரு ஜெயிலுக்கு போய் அந்த அ கோவையில நடந்த இன்சிடென்ட்டோட பிரிசனர் வந்து அந்த தப்பு செஞ்சவன் உள்ள போய், அந்த உள்ள இருக்கிற கைதிகளே அவன அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருதுன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த கோவம் வரலையா? நான் கேட்கறது 2 கவர்மெண்ட்டுமே. முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி, இப்ப இருக்க ஆட்சியும் சரி, ஒரு சக மனுஷனா நீங்க யோசிச்சு ஓகே, எல்லாம் ஓகே. நீங்க கவர்மெண்ட் ரீதி நான் லா அண்ட் ஆர்டர் கீழ தான் வருவேன் அப்படின்னா, அந்த லா அண்ட் ஆர்டர் கரெக்ட்டா, கிளியரா, பனிஷபிளா வைங்க. இப்ப இப்படிதான் நடக்கும். ஓகே நான் உள்ள போயிட்டு சோறு திம்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவன் கண்டிப்பா வெளிய தப்பு செய்வான். ஒண்ணு நீங்க அந்த மென்டாலிட்டிய மாத்துறதுக்கு ஏதோ ஒரு அவேர்னஸ் நீங்க கொண்டு வரணும். அந்த அவேர்னஸ்லாம் நீங்க கொண்டு வர்ற மாரி எனக்கு தெரியுது. நெறைய பேருக்கு வெளிய வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ் குடுக்குறோம், என்விரான்மென்ட் பீஸுக்கு குடுக்குறோம், மன நிம்மதி யோகா கிளாஸ்ன்னு குடுக்குறோம். சக மனுஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அத சொல்லிக் குடுக்கணும். ஒரு பொண்ண எப்படி பார்க்கணும்னு சொல்லிக்கணும். ஒரு சின்ன பொண்ண எப்படி நீங்க வந்து ரேப் பண்ற அளவுக்கு கண்மூடித்தனமா ஒரு மனசு இருக்குன்னா, அத எப்படி மாத்தணும்னு நீங்க பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு காசும், இலவச பொருளும் குடுத்தா போதுமான்னா அது கிடையாது. வாழ்நாள் முழுக்க ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் சொல்லிக் குடுக்கணும். கெட்டத வந்து பண்ணக்கூடாதுன்னு கெட்டதையும் சொல்லிக் குடுக்கணும். நான் சொல்றது, "என்னடா ராயம்மா வேல தான் கவர்மெண்ட் பார்க்கறக்கு இருக்கா?" அப்படின்னு கேட்டா, என்ன தாண்டி கவர்மெண்ட் பாதுகாக்கறக்கு தான் இருக்கு. அப்ப பாதுகாக்கிற இடத்துல அம்மாவும், அப்பாவும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சா தப்புன்னு சொல்லுவீங்கன்னா, கவர்மெண்ட் அத செய்யணும் தான். தப்புன்னு யாராலயும் சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து நல்லாட்சி அமைக்குதா இல்லையா? அது போன ஆட்சி ஆகட்டும், அணி வர ஆட்சி ஆகட்டும். நீங்க உடனே சொல்லலாம், "நான் வந்து இதற்கு தான் மாற்று வழியாக நாங்க சீமான கொண்டு வந்தோம்" அப்படின்னு. சீமான் கிட்டயும் நெறைய குறைபாடுகள் இருக்கு. அவரோட அறிக்கையில இருந்து, நெறைய இதுல இருந்து. ஓகே. ஆனா, ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு அது எதிர்பார்ப்பு எனக்குமே இருக்கு தான். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அவரால வந்தா எவ்வளோ குயிக்கா இத சரி பண்ண முடியும்? அதையும் சொல்லுங்க கேட்போம். என்ன ப்ரோ ஆப்ஷன்ல அதிமுகவ இழுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிக்கு முன்னாடி இவங்க தான் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க கட்சி ரீதியா இப்ப அவங்கள்ல ஒரு பிரிதல் ஏற்பட்டு ஒரு டீமா வைஸ் பிரிஞ்சு, அதுக்கப்புறம் திரும்பி சேர்ந்து, அவங்களுக்குள்ளேயே ஒரு குளறுபடி இருக்கிறப்போ, நம்ம வந்து ஆளுங்கட்சியா நம்ம குடுத்துருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இவங்களுக்குள்ள சண்டை போட்டு, கடைசியில நம்ம மக்கள பத்தி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு இருந்திருக்காங்க. எனக்கு இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும், எனக்கு இவ்வளோ காசு வேணும், அவ்வளோ காசு வேணும். ஒவ்வொருத்தர் சொல்றத பார்க்கும்போது, சோஃபா ஆட்சி வந்துருச்சு, இந்த ஆட்சி வந்துருச்சு, ஆ இந்த புஷ்பா பட ரேஞ்சில இத நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க என்ன விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு தகுதி இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, ஆதாரத்துடனும், ஒரு குழப்பத்துடனும் பேசுற இதில தான் இருக்கு. சிலது ஆதாரத்தோட நாங்க ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் குழப்பத்திலே அப்படியே ஒரு விமர்சனமா தெரிவிக்கிறது. ஓகே. ஓட்டு போட்டுருக்காங்க. அது சொல்றதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அவங்க பேசுறாங்க. அது பேசட்டும். அது தப்பு கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஆனால், இங்க மக்களுக்கு இடையே ஒரு நம்பிக்கை வரணும். இவங்க ஆட்சியில கரெக்ட்டா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் கன்க்ளூஷன் இதுதான். எந்த ஆட்சி நல்ல ஆட்சி புரியுது. அத எனக்கு சொல்லுங்க. நான் அத புரிஞ்சுக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் தெரிஞ்சுக்கிற அரசியல், நான் வந்து எனக்கு சந்தேகத்துல தான் இருக்கிறனால தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா கிடையாது. இது ஒரு கமர்ஷியலா நம்ம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படி இல்ல. இது வந்து என்ன சொல்றது? ஒரு விதண்டாவாதம்னே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு விதண்டாவாதம். நீங்க எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அது தெரிஞ்சுக்க. நல்ல அரசியல் புரியும். தமிழ்நாட்டை போற்றுவோம். தமிழை வாழ்க வெல்க தமிழ். பாய்.